கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் வேத வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்துவின் வார்த்தைகள், இயேசு ராஜாவினுடைய வார்த்தைகள் உண்மையாகவே அது பலன் செய்கிறதாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. The word of Christ does miracles and wonders even today. இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே அது பலன் செய்கிறதாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையிலே பலன் செய்வதற்கு இந்த வார்த்தைக்குள்ள என்ன அப்படி அடங்கி இருக்கிறது என்று சொன்னால், இயேசு சொன்னார் யோவான் 6 அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும், அவர் சொன்னார், அவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிற பொழுது சொன்னார். இயேசு ராஜா யோவான் 6 அதிகாரம் 63வது வசனத்திலே சொன்னார், ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது என்று சொன்னார். ஒன்றை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை எப்பொழுது செயல்படுத்தப்படுகிறது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையும் சேர்ந்தே காரியங்கள் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தை இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் கிரிகை செய்கிறதில்லை. இந்த வேத வசனம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றும் செய்கிறதில்லை. அதே போலவே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் இந்த வார்த்தையும் ஒன்றும் செய்கிறது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து செயல்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எந்த விதத்திலே ஒரு விசுவாசிக்குள்ளே பலன் செய்கிறதா இருக்கிறது? எபிரேயர் 4 அதிகாரம் 12வது வசனத்தை கவனிக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எந்த விதத்தில் அது பேலன்ஸ் செய்கிறது என்று சொன்னார், இந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனும் வல்லமையும் முதலாவது. இந்த வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது தெரியுமா? மாமிசத்துக்கும் ஆவிக்கும் வித்தியாசத்தை கொண்டு வருகிறது. மனதின் யோசனைகளுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை அது கொண்டு வருகிறது. மாமிசமான காரியங்கள் என்னென்று சொல்லி ஊடுருவ அது மிக தெளிவான ஒரு வழி நடத்துதலை நமக்குள்ளே வேறு பிரிக்கிறதா இருக்கிறது. இது ஆவிக்குரியது, இது மாமிசத்துக்குரியது என்று சொல்லி முதலாவது ஒரு மனுஷனை அது சரி செய்கிறதா இருக்கிறது. இந்த வார்த்தையில வல்லமையும் ஜீவனும் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்றைக்காவது இயேசுவே எனக்கு உடைய ஜீவன் எனக்கு வேண்டும், அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் எனக்கு வேண்டும், அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டதுண்டா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜீவனையும் வல்லமையும் உணர்ந்த அநேக பரிசுத்தவான்கள் நம்முடைய காலங்களிலும் சரி, இதன் முன்பான காலங்களிலும் சரி, ஏராளமானவர்கள் இந்த வார்த்தையின் வல்லமையையும் ஜீவனையும் அறிந்து ஊழியம் செய்து அற்புதங்கள் அடையாளங்களினாலே வாழ்ந்து போயிருக்கிறார்களே. அல்லேலூயா. இவனும் மரிப்பதற்கு அவர்கள் தயங்காமல் போனதற்கு காரணம் என்ன? இந்த வார்த்தையில் இருந்த ஜீவனும் வல்லமையுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அநேக பிரசங்கிமார்கள் உண்டு, அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உண்டு. அநேகர் இந்த ஜீவனையும் வல்லமையும் உணர்ந்தவர்களாய் இயேசுவை போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட அநேக அற்புதங்களை செய்து இந்த வார்த்தையின் வல்லமையை உலகம் அறிய செய்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
நம்முடைய காலங்களிலே பார்க்கிற பொழுது நமக்கு தெரிந்த அநேக பரிசுத்தவான்கள் அவ்விதமாய் அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே அவ்விதமான அற்புதங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. பரிசுத்தவான்கள் D.L. மூடி, ஜார்ஜ் முல்லர், நமக்கு தெரிந்த சாது இயேசுதாசன் ஐயா, ரெய்னார்ட் போங்கே என்று சொல்லி விதமாய் பலரை நாம் பெயர் சொல்லிக் கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த், இவர்கள் எல்லாம் இவருடைய வாழ்க்கையிலே, ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் அவருடைய வாழ்விலே மரித்து போனவர்கள் எல்லாம் உயிரடைம்படி செய்திருக்கிறார்கள். எப்படி நடந்தது, எப்படி சாத்தியமா? ரெய்னார்ட் போங்கே ஊழியத்திலே மரித்து போன ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பி இருக்கிறார்கள். எப்படி இந்த அற்புதங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு சாத்தியம் ஆயிற்று? காரணம், இந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனும் வல்லமையுமாய் இருக்கிறது. நீங்கள் எப்பொழுதாவது இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை எனக்கு வேண்டும், அந்த ஜீவன் என்னையும் என் ஆத்மாவை தொட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டு ஜெபித்தது உண்டா? இயேசுப்பாவுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமினால் என்னை புடமிடும், என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்டதுண்டா? இந்த வார்த்தை நம்மை புடமிடுகிறதா இருக்கிறது. நாம் விசுவாசிக்கிற பொழுது உன்னை தேற்றுகிறதா இருக்கிறது. நீ விசுவாசிக்கிற பொழுது உன்னோடு பேசுகிறதா இருக்கிறது. உன்னை ஆறுதல் படுத்துகிறது, உன்னை திடப்படுத்துகிறதா இருக்கிறது. நீ விசுவாசிக்கிற பொழுது உன் பலவீனங்களை மாற்றுகிறது. நீ விசுவாசிக்கிற பொழுது உன் வியாதியின் வல்லமைகளை அழிக்கிறது. நீ விசுவாசிக்கிற பொழுது இந்த வார்த்தை உனக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது உனக்கு பெரிய பலனை கொண்டு வரும். இன்னைக்கு அநேகர் நம்ம வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனால் விசுவாசத்தோடு கேட்கிறோமா? முழுமையான விசுவாசம் சூழ்நிலையை அது மாற்றும், நிலைமையை மாற்றும், வியாதியை மாற்றும், கஷ்டங்களை மாற்றும் என்று சொல்லி விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும். நம் கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்தரும் மீட்புறமான எங்கள் தகப்பன், இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. நாங்களை மனதார அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு விசுவாசித்து அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையையும் ஜீவனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள இன்னும் அதிகமாய் நாங்கள் இயேசுவை போல மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாளிலே உடைய கிருபையும் பலனும் ஞானமும் எங்களுக்கு முன்னே கடந்து போக வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரபிதமாய் ஆசீர்வதியும் பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.